ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். பட்டையா, நீ அடிக்க போகிறது நெல்சனோட சொந்த தம்பியை. அடிக்கிற அடியில் அவன் ஏஞ்சிக்கவே கூடாது. இனி இங்கே செல்வத்துக்கு அப்புறம் நீ மட்டும்தான். டேய் சின்ன, எங்கடா இருக்க? நீ ஏன்டா வர சொன்ன? சீக்கிரம் வாடா. நான் தனியாக வந்தது அண்ணன் தெரிஞ்சா அவ்வளோதான். என்னவோ பிளான் இருக்குன்னு சொன்னியே, என்னடா? நீ எங்கே இருக்க ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லு. செங்கல்பட்டு. இங்கே மிகப்பெரிய ரவுடியாக வலம் வந்தவன் தான் செல்வம். இவன் பண்ண கொலைகளும் போதைப்பொருள் கடத்தலுமே இவன் எவ்வளோ பெரிய ரவுடின்றதை சொல்லும். இவன் டைரெக்டாக எந்த மேட்டரையும் இறங்கி பண்ண மாட்டான். இவனுக்கு வெளியே இருந்து எல்லா வேலையும் பார்க்கறது பட்டையனும் நெல்சனும் தான். செல்வத்தோட பவரே இவங்க 2 பேர் தான். சென்னையில் நடந்த ஜட்ஜு மர்டர் கேஸில் செல்வத்தோட இன்வால்வ் இருந்ததால் செல்வத்தை என்கவுண்டரில் போட சொல்லி மேலிடத்துல இருந்த ஆர்டர். இதில் லாக்கான செல்வம் ஒன்றும் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யார் எடுத்த செல்வம்னு நெல்சனுக்கும் பட்டையனுக்கும் போட்டி வந்தது. இந்த போட்டியில் தான் நெல்சனும் பட்டையனும் தனித்தனி கேங் ஆனாங்க. பகையும் அதிகமாச்சு. இந்த 2 கேங்குள்ள சின்னதாக ஆரம்பித்த சண்டை இன்னைக்கு மாற்றி மாற்றி கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நிற்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்டையனோட கேங்கில் ஒரு மெயின் கையை ஓடுற பஸ்ஸில் வச்சு நெல்சன் ஆளுங்க போட்டாங்க. அதுக்கு பழிவாங்க தான் இன்னைக்கு நெல்சனோட சொந்த தம்பியே போட்டானுங்க. இந்த கொலைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். டே அரவிந்த், என்னடா இப்படி பண்ணிட்டேன்? பேசலான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஏதாவது ஆயிட்டா என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? சி, வாய முடு. ப்ரோ, இந்த கிளம்பிட்டோம் ப்ரோ. 5 minutes இருங்க. ஓகே ப்ரோ. ஏய், எங்கள் அம்மா வந்துடும், சீக்கிரம் கிளம்பு. சாரி ப்ரோ, லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு. ப்ரோ டைம் ஆயிடுச்சு ப்ரோ, வேலைக்கு வேறு போகணும். சாரி ப்ரோ. ப்ரோ ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். ஒரு பேக் தானே? ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு பேக் தான். ஓகே ப்ரோ, ஈவினிங் பார்க்கலாம். வணங்கண்ணா.
சும்மா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்லாம் கால் பண்ணாதடா. எவனா பல்காக வாங்குறனா பார்த்து பிடி. எங்கண்ணா எவனும் பல்காக வாங்க மாட்டானுங்களே. எத்தனை பேக்டா ஒரு வேணும்? பேக் போதுண்ணா. இந்தாண்ணா. ரஷாண்ணா. இரு வரேன். இந்தா 10 ஓடு. அது கொஞ்சம் கொடுண்ணா. இந்தா எப்படி? செம்ம பொருளுண்ணா. நான் சொல்கிற இடத்துக்கு போய் பல்காக தம் வாங்கி நான் சொல்கிற இடத்துல டெலிவரி பண்ணு. வாரத்தில் 3 நாள் தான். நோ, நானே வேலை இல்லாமல் ஏதோ செலவுக்கு வருதுன்னு சின்னதாக பண்ணுறேண்ணா. அதுவும் எங்கள் அம்மா என்ன ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு இருக்குண்ணா. அதுவும் இல்லாமல் விட்டுறலான் இருக்குண்ணா. இது வேற அடித்தாலே ஆளை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுதுண்ணா. சரி விடு, காசு கிடைக்குமேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. டேய், ஒரு துணியை ஒழுங்கா போதுமா, போடுமா விடுமா. ஆள மூஞ்சி. ஓகே சார், ஆஃபீஸ் வந்துருங்க. என்னம்மா செல்வி, உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல சார். சொல்லுமா. பையனுக்கு வேலை கேட்டிருந்தேன்ல சார். 3 days வெயிட் பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கால் பண்ணுறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தம்பி, நைட்டு ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கல? சார் அது தூங்கிட்டேன். என்ன தூங்கிட்டியா? நைட் என்னாச்சு தெரியுமா உங்க அம்மாக்கு? சார் நீ சும்மா இருமா. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறான் அவன். அட்டாக் வந்துச்சு நைட்டு. ஏதோ உங்க அம்மா பண்ற கஷ்டத்துக்காக நான் இந்த வேலை உனக்கு வாங்கி தரேன். ஒழுங்கா உருப்படுற வழியை பாரு. இங்கே பார் பிரதர், நான் எப்போ வெளில வருவேன்னு ஒரு சைடு போலீஸும் இன்னொரு சைடு சில பேரும் காத்துனுக்குறானுங்க. இந்த போலீஸ் தான் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கிறானுங்க. மற்றபடி அவனுங்கெல்லாம் சப்பை. என்னை ஃப்ரீயாக ஒன்றுன்னா போலீஸ்காரங்க பெரிய அமௌண்ட்டாக கேட்குறானுங்க. அதான் பெருசாக ஏதாவது பண்ணலான்னு உன்னை வர சொன்னேன். செல்வன்னு சொல்லியிருக்காரு, பவுட்ரு பிஸ்னஸில் நிறைய காசு பார்க்கலான்னு. எனக்கு இந்த டீலை முடிச்சு கொடுத்தனா சொல்கிற டைமில் கரெக்டாக அமௌண்ட் வந்துடும். என்ன பட்டையா, செல்வா இடத்த பிடிச்சிருவா போல? சரி பண்ணுறேன். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பவுட்ரு வந்துடும். நீயே வந்து டைரெக்டாக வாங்கிக்க, வேற எவனையும் அனுப்பாத. சாம்பிள் வேணா பாரு, செக் பண்ணி பாரு. சரி, பார்த்துக்கலாம். மயிறு, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா செட்டிங் போட்டு பேக்காக விற்கிற. நெக்ஸ்ட் டைம் அட்வைஸ்லாம் இல்லை, பார்த்து இருந்துக்கும். அதான் பிரதர், செல்வத்துக்கு கொடுப்பீங்கல்ல, அந்த இடத்துல வாங்கிக்கிறேன். வெளில வர முடியாது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சரி பட்டையா, நான் கிளம்புறேன்.
சரிங்க பிரதர், ம் இந்த டீலை மட்டும் எப்படியா முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே. உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன். டே அஜய், இவனுங்கெல்லாம் நம்பி எங்கே ப்ரோ பிஸ்னஸ் பண்ணுறது? அதனால தான் ப்ரோ எல்லா விஷயத்துக்கும் நானே இறங்க வேண்டியதாக இருக்குது. கூட இருக்கிறவனே செட்டிங் போட்டு விற்றுன்னு இருக்கிறான். இவனுங்களாம் நம்பி நான் தொழில் பண்ணுறதா? அண்ணே இன்னும் 3 நாளில் ஒரு பெரிய பவுடர் டீல் மேட்ரா பட்டையும் வெளியே வரான். மீதியே நேரில் வந்து சொல்லு. சின்ன என்னடா இது பவுட்ரு டீல் ஏதோ மெசேஜில் அனுப்பிச்சிக்கிற? அண்ணே அது சம்பவம் பண்ண போகிறது அவங்க தான்டா. விஷயத்தை சொல்லு. அண்ணே இன்னும் 2-3 நாளில் ஒரு பெரிய பவுடர் டீலை முடிக்க பட்டையும் வெளியே வரான். இந்த டைமில் ஸ்கெட்ச் போட்டோம் மூச்சிடலாண்ணே. ஆள் யாருன்னு அடையாளம் காட்டினா அவன் இடத்துல போய் முடிப்பான்ல. அவன் இடத்துல அவனை செய்கிறது ரொம்ப கஷ்டம். பிளான் போட்டு தான் செய்யணும். மேலே சொல்லு. என்னோட கணிப்புப்படி நைட்டு 11 மணிக்கு மேலே அந்த பெரிய டீலர் வரான். 2 பேரும் டோல்கேட் பிரிட்ஜுக்கிட்ட மீட் பண்ணிக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அந்த ஒத்த ரோடு வழியாக போயிட்டு மெயின் ரோடு வழியாக ஏறுவான். இனியா நீ அடிக்க போகிறது பெரிய தலை. சம்பவம் பெருசாக தீயாக இருக்கணும். இதை மட்டும் அண்ணனுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துரு. நீ எதிர்பார்க்காதல அண்ணன் நான் செய்கிறேன்டா. என்னண்ண தம்பிக்காக எவ்வளோ செஞ்சிருக்கா? பணத்துக்காக வேணாம் தான் அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாண்ண. ஏய், என்ன உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் கூட அறிவில்லை. நான் தான் கால் கட் பண்ணுறல, அப்புறம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க. அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் அன்னைக்கே வேணான்னு எவ்வளோ சொன்னேன். இப்போ பார்த்தியா எங்கே வந்து நிற்கிதுன்னு? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட கொளுத்திடுவாங்க. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு நர்ஸாக இருக்கா. அவகிட்ட பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். உன்னை கூட்டிகிட்டு வந்தால் தான் அபார்ஷன் பண்ணுவாங்களாம். இன்னொரு 2 நாளில் அப்பாயின்மெண்ட் இருக்கு. சரி வா போகலாம். வான்னு பயப்படாத, வா. வான்னு நான் பார்த்துக்கிறேன், வா. அன்னைக்கே வேணான்னு எவ்வளோ சொன்னேன். இப்போ பார்த்தியா எங்கே வந்து நிற்கிதுன்னு? இன்னொரு 2 நாளில் அப்பாயின்மெண்ட் இருக்கு. யார் நம்பரு? ஹலோ, யாரு? சார் சார் சொல்லுங்க சார். கரெக்டாக வேலைக்கு வந்துடணும், சரியா? வரும்போது நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணி வா. இனியாவது ஒழுங்காரு. நாளைக்கு காலைல கரெக்டாக 9 மணிக்கு இருக்கணும். ஓகே சார். நைட் என்னாச்சு தெரியுமா உங்க அம்மாக்கு? சார் அட்டாக் வந்துச்சு நைட்டு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. எங்கேயும் போயிடாத. நான் கிளினிக் கிட்ட வெயிட் பண்ணுவேன்.
ஓகே அண்ணு, நான் வந்துடுறேன். அரவிந்து, அரவிந்து, அப்பா. மா, இந்த வரமா. என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? முதுகு ரொம்ப வலிக்குதுப்பா. என்னால் முன்னால மாதிரிலாம் வேலை செய்ய முடியலப்பா. இந்த முதுகு வலி வரும்போது அப்படியே சாவலாம் போல இருக்குதுப்பா. மா, ஏம்மா இப்படிலாம் பேசுற? கண்ணை தொடமா. மேனேஜர் கால் பண்ணாருமா, நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாரு. ஐயோ என் தங்கம், நீயாப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் பார்த்துக்கிறேம்மா உன்னை. சரிப்பா. கவலைப்படாதம்மா, நீ ரெஸ்ட் எடுமா இனிமேல். சுஜாதா அம்மா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க. ம். சுத்தமா கையில காசு இல்லாம போனா நல்லா இருக்காதுப்பா. பூக்கார ஆயா கிட்ட 1000 ரூபாய் கேட்டிருக்கிறேன்ப்பா. நீ என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டுட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிடுப்பா. நான் வரும்போது ஆட்டோல வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, நான் விடுறேன். மா, படுமா, படுத்து ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம். நாளையிலேருந்து எல்லாம் மாறிடுமா, நீ கவலைப்படாத. சரி, நீ தூங்குமா. டேய் அரவிந்து, என்னம்மா? என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதடா. சரிம்மா. ப்ரோ, என்ன ப்ரோ? ப்ரோ, நான் வெளியில் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஃப்ரெண்டுங்க வேறு வராங்க ரூமுக்கு, அவங்க கிட்ட வர சொல்லிட்டேன் ப்ரோ. நான் உங்களுக்கு தனியாக 2000 ரூபா கூட கொடுத்துறேன். ப்ளீஸ் ப்ரோ, ரொம்ப அர்ஜென்ட்டு, கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ. நான் உங்களுக்கு 2000 ரூபா முன்னாடியே கூட கொடுத்துட்றேன் ப்ரோ. உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன் நான். எனக்கு இது மட்டும் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துறேன் ப்ரோ. சரி இருங்க ப்ரோ, நான் கூப்பிட்றேன். சரி ப்ரோ, கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் கூப்பிடுங்க ப்ரோ. போனால் 2000 ரூபா கிடைக்கும். அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக யூஸ் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே, நாளையிலேருந்து தான் நம்ம வேலைக்கு போயிடுவோம். கடைசியாக ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம். பட்டையா,
பாய் ஃபோன் பண்ணார், புது எஸ்ஐ நம்ம வழிக்கு வந்துட்டாராம். ஆனால் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறாரு. அப்புறம் அவர் சொல்லாமல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது சொல்லிட்டாரு. டேய் பசிக்குது, அதனா வாங்கினு சொல்லு. சின்னா கடைக்கு போயிட்டு 2 பீஃப் ரைஸ் வாங்கிக்கோ. அப்படியே உங்களுக்கு எதாவது வேணா வாங்கிக்கோங்க. சரியா? சரிண்ணா. சொல்லுங்க ஜி. என்ன பட்டியா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியாக தான் இருக்கிறேன், வந்துடுறேன். மச்சி, டீலர் இன்னும் 1/2 hourல வந்துடுவான். மெக்கானிக் கடையிலேருந்து பைக் வந்துடுச்சுல்ல? அஜய். சொல்லுண்ணா. ஒர்க் ஷாப்லேருந்து பைக் எடுத்து வந்துட்டியாடா? பைக் வந்துருச்சுல்ல? இன்னும் இல்லைண்ணா. மயிறு நேற்றே சொன்னலடா வண்டி ரெடி பண்ண சொல்லி. ஆனால் மெக்கானிக்கு நீ இப்போ நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாண்ணா. ஆனால் முன்னாடியே சொல்லணும்டா. கடை மூடி இருந்துச்சுண்ணா. இந்த டீல் மட்டும் முடியல, உங்கள் எவனையும் உயிரோட விட மாட்டேன். சின்னாவுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு. சாப்பாடு வேணாம், ஒரு மயிறு வேணாம். நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். ஏய், யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? சின்ன அண்ணா இருக்காரா? கால் பண்ண, கால் அட்டன் பண்ணல. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்க முடியுமா? எதுக்கு? பேக் வாங்கணும். ஃபோன் எடுக்கலாவே எப்பவும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவார். ஏய், அத்த பேக்கில் ஒன்று இல்லை, கிளம்புடா. டேய் இருடா தம்பி, இங்கே வா. வண்டியில் எப்போ வந்த? ஆமாண்ணா, வண்டியில் தான் வந்தேன். சரி, எங்ககிட்ட பைக் இல்லை, ஒரு 1 hour வெயிட் பண்ணு. எங்களுக்கும் பேக் வாங்கணும். உன் பைக்கில் போயிட்டு வந்துடுறோம். என்ன சரியா? 1 hour-ஆ? இல்லைண்ணா கிளம்பணும், டைம் ஆகுது. நானே அம்மாவுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கேன். என்ன தம்பி பேக் வாங்க வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்ற? ஏய், நான் வண்டி கேட்டுக்கிறேன், பூல் மாதிரி பேசுங்க. இருறா. சரி தம்பி, நான் சொல்கிற இடத்துல என்னை ட்ராப் மட்டும் பண்ணிட்டு போயிடு. டே அஜய், எடுறா. இந்தா தம்பி, யூஸ் பண்ணிக்கோ. டேய், சின்ன பாடு வந்தானா வண்டியை வாங்கிட்டு அங்கே வந்துரு. சரி, டீலர் வரும்போது நான் அங்கே இருக்கணும், புரியுதா? வாப்பா தம்பி. ஆமாம், நீ எந்த ஏரியா? நான் உன்னை அந்த ஏரியாவில் பார்த்ததே கிடையாது. பிரிட்ஜாண்ட வந்துட்டாங்கண்ணே, ரெடியாக இருக்கு. அண்ணா பட்டம் இப்போ தானே போகிறேன். அப்படியா? இங்கே என்ன பண்ணுற? பட்டையனை போட்ட அப்புறம் சின்னாவையும் போட்டுருவோம். என்னது? நம்ம சின்னாவியா? ஒத்த 6 மாசத்துக்கு முன்னாடி என் தம்பியை போறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு குத்தே அந்த சின்னாடா. இந்த மயிறு பாடு ஸ்கெட்ச் போட்டு தான் என் தம்பியை கொண்டானுங்க. அதான் அவனை வச்சு ஸ்கெட்ச் போட்டு பட்டையனை போடுறேன். அப்புறம் 2 பேரையும் ஒரே நேரத்தில் குத்தி போடுறேன்.
ப்ளீஸ்ண்ணா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அப்பண்ணதானே அவன் சத்தியமாண்ணா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அண்ணா அல்ல கூட கூட நான் ஏன் சொல்லுண்ணா என்ன நம்பி ஒரு பொண்ணாக்கான ப்ளீஸ்ண்ணா. அவன் வயத்துல என் குழந்தை வளருதுண்ணா. அந்த பிள்ளைக்காச்சும் என்ன விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ ஏன் சொல்லுண்ணா. அண்ணா அம்மாவுக்கு என்ன விட்டா யாரும் இல்லை. செல்வி, அரவிந்த் நம்மள விட்டு போயிட்டான். யாராவது வெட்டி போட்டாங்க. என்னென்ன சொல்ற? அட பாவி, ஒரே ஒரு புள்ளைய பெத்து வச்சிருந்தனே, என்னென்ன சொல்ற? எனக்கு 10 ரூபாய் பத்தனவோ மகனே, நீக்கு எனக்கு 10 ரூபாய் பத்தனவோ. நான் பெத்த என் மகனே, நீக்கு எனக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம். மகனே, நீக்கு எனக்கு 10 ரூபாய் பத்தனவோ. நம் பெத்த என் மகனே, நீக்கு எனக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடம். மகனே, நீக்கு எனக்கு படிக்க ஒரு புள்ள இருந்தா. நீக்கு எனக்கு படிக்க ஒரு புள்ள இருந்த. ஆனா நம் பெத்த என் மகனே, நீக்கு எந்த பங்காளியே தெரிவேனா. மகனே, நீக்கு எனக்கு படிக்க ஒரு புள்ள இருந்தா. ஆனா நம் பெத்த என் மகனே, அன்னைக்கு அந்த பங்காளியே நான் தேடுவேனா. நீக்கு எனக்கு 8 ரூபாய் எட்டனடா. எனக்கு 8 ரூபாய் எட்டனடா. நீக்கு எனக்கு எதிர்க்க ஒரே பள்ளிக்கூடம். நீக்கு எனக்கு எழுத ஒரு புள்ள இருந்தா. அட நம் பெத்த என் மகனே, நீக்கு அந்த எழுத்தாளியே தேடுவேனா. மகனே, நீக்கு எனக்கு எழுத ஒரு புள்ள இருந்தா. நம் பெத்த என் மகனே, அன்னைக்கு அந்த எழுத்தாளியே தேடுவேனா.